இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புது வீடு கட்டுறேன், என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். திமுக மாணவர் அணி செயலாளர் என்ற முக்கிய பொறுப்பில் இருந்த ராஜீவ்காந்தி அந்த பொறுப்பில் இருந்து திடீரென தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது பற்றிய பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி அறிவாலயம் வட்டாரம் கூறியது, நாம் தமிழரில் சீமானுக்கு நெருக்கமாக இருந்தவர் ராஜீவ்காந்தி. 2021 திமுகவில் சேர்ந்தார். அவருக்கு செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. கட்சிக்கு வந்ததும் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர் மகேஷின் தீவிர ஆதரவாளராக மாறினார். அதற்கு பிரதிபலனாக அவருக்கு மாணவர் அணி தலைவர் பதவி கிடைத்தது. இந்த நியமனம் அந்த அணியின் பொறுப்பாளரும் துணை பொதுச் செயலாளருமான ராஜாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனாலும் அந்த அணியின் செயலாளராக இருந்த காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசனை மாற்றிவிட்டு தனது ஆதரவாளரை கொண்டு வர ராஜா காய் நகர்த்தினார். ஆனால் உதயநிதியின் அழுத்தத்தால் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அப்பதவிக்கு ராஜீவ்காந்தி கொண்டு வரப்பட்டார். இதன் பின்னணியில் அமைச்சர் மகேஷ் இருந்தார். தனக்கு உதயநிதி மற்றும் மகேஷின் ஆசி இருந்ததால் ராஜாவை பொருட்டாகவே கருதவில்லை ராஜீவ். அதோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவை பெற்ற ராஜீவ் தன் மாமனார் ஊரான கோவையில் தேர்தல் பணிகளை செய்ய துவங்கினார். கோவை தெற்கு தொகுதியில் சீட் பெற காய் நகர்த்தினார். மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த ராஜீவ் குறுகிய காலத்தில் கட்சியின் முக்கிய இடத்துக்கு வந்ததை மூத்த நிர்வாகிகள் விரும்பவில்லை. இந்நிலையில்தான் மாணவர் அணியின் செயல்பாடு சரியில்லை என முதல்வர் ஸ்டாலினிடம் ராஜா அறிக்கை அளித்தார். அதோடு மாணவர் அணியில் பல குளறுபடிகள் நடக்க இது குறித்த விசாரணையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இறங்கினார். அவரிடம் ராஜா செய்த சிபாரிசின் அடிப்படையில் சரியாக ஓராண்டில் மாணவர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ் இப்போது அப்பொறுப்பில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்டுள்ளார். அதோடு அணியின் செயலாளராக ராஜாவுக்கு நெருக்கமான ஈரோட்டைச் சேர்ந்த வீரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜாவுக்கு திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜாவின் உள்ளடி அரசியலை தடுக்க முடியாததால் உதயநிதி தரப்பு கொதித்து போயிருக்கிறது என்று அறிவாலயம் வட்டாரம் கூறியது.